ஆங்கில புத்தாண்டையும் ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு சிறப்பு மிகுந்த கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மணக்காட்டூர் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் கோயில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த பூக்குழியில் 200க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். முன்னதாக 13ஆம் ஆண்டு சபரிமலை பாத யாத்திரை குழு சார்பில் ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை நடந்தது. இதில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஓங்காளியம்மன் கோவிலில் திருவிழாவில் ஓம் சக்தி பராசக்தி கோஷத்துடன் பயபக்தியுடன் பூமிதி திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்றனர். மேலும் கோழி ஆடுகளை வெளியிட்டு தங்கள் வேண்டுதல் நிறைவேற வேண்டுமென்று பக்தர்கள் பிரார்த்தனை மேற்கொண்டனர். கோவை மருதமலை முருகன் கோயிலில் அதிகாலை முதலில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய குவிந்தனர். மலைப்பாதையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க 4 சக்கர வாகனங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் 2 சக்கர வாகனங்களில் பக்தர்கள் படையெடுத்தனர். இதனால் நீண்ட வரிசையில் நின்று வெகுநேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். கூட்டம் அதிகமாக உள்ளதால் கோயிலுக்குள் செல்ல முடியாத மக்கள் வாசலிலேயே நின்று கற்பூரம் மற்றும் தேங்காய் உடைத்து வெளியில் நின்று வணங்கிவிட்டு சென்றனர்.